வணக்கம். நான் நிரோஷன் பள்ளியூர்ல இருந்து. நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டது ஒரு துண்டு துண்டா நிறைய சாமான்களை பற்றி போடுறீங்க, உங்கள்கிட்ட இப்போதைக்கு இருக்கிற ப்ராடக்ட் என்னன்னு. எங்கள்கிட்ட இதை விட எத்தனையோ மடங்குல ப்ராடக்ட் இருக்கு. இப்போ சொல்லப்போனா விறகு, விருங்கு, கம்பு, மற்றது சாமை அப்படியான 4 தானியங்களும் இப்ப கைவசம் இல்லாம இருக்குது. ஏனென்றா நாங்க எதிர்பார்க்க முடியாத விற்பனை இந்த வருஷம் எங்களுக்கு நடந்ததுனால இப்போ எங்கள்கிட்ட கைவசம் இல்லாம இருக்கு. ஆனா அதுவும் வந்துடும். அதுவும் வந்தா இதை மாதிரி இன்னொரு மடங்கு பொருட்கள் எங்கள்கிட்ட கைவசம் இருக்கும். இப்போ இதுல இப்போ இருக்கிற பொருட்களை பார்ப்போம். உண்மையாவே இந்த டயபெட்டிக்காரர்கள், குளுட்டன் பிரச்சனை இருக்கிறார்கள், ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறார்கள், மற்றது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறார்கள், வாய்த்துளை வேல்சர் அப்படின்னு எல்லா நோய்களுக்கும் ஒரே தீர்வா இருக்கிறதுகள் இந்த உணவுகள் தான். இந்த உணவுகள் குளுட்டன் பிரச்சனையானாக்கள் கட்டாயமா எங்கள்கிட்ட எந்த உணவுக்கும் குளுட்டன் பிரச்சனை இருக்காது. குளுட்டன்ன்றதே தேவையில்லாத ஒரு பிரச்சனை. அந்த குளுட்டன் பிரச்சனை இல்லாத உணவுகள் தான் எல்லாமே. இதுல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து பார்க்கலாம். இது பொரியரிசிமா. பொரியரிசிமா முட்டைக்கருப்பம், கைக்குத்தரிசியும் எள்ளும் போட்டு செய்தது. மற்றது பனவெல்லம், ஆவாரம்பூ, மற்றது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் பெரியெல்லாம் நாங்கள் சொல்லத்தை விட மற்றது கடல் எண்ணெய். உண்மையா இந்த எண்ணெய் வகைகள்ல மிக முக்கியமான ஆள் இந்த கடல் எண்ணெய். அவ்வளவு நன்மை உடம்புக்கு இருக்குது. இன்டர்நெட்லயாவது போய் பார்க்கலாம் இது சம்பந்தமா கதை கேட்க. இப்போ இதுல பார்த்தோம்னா சிறுதானியங்கள், இதுல சாமை இருக்குது, இருங்கு இருக்குது, திணை இருக்குது, குறைக்கன் இருக்குது. ஆனா கம்பு, விறகு, மற்ற குதிரைவாளி அதுகள் எல்லாம் இல்லை. ஆனா அதுகளும் சீக்கிரத்துல வந்துடும். இப்போ எல்லாம் கம்பு அறுவடை இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க வலிக்கிடும். இருங்கு அறுவடை, மற்ற விறகுலாம் கிட்டத்தட்ட 30 ஏக்கருக்கும் அதிகமாக போட்டிருக்கணும். அதெல்லாம் அறுவடை நடக்க வலிக்கிட்டோன்னு வந்துடும். அதுல மாக்களம் இருக்கு. அதுகளை நேரடியா கழுவி கல்லரிச்சு கழுவி காய டீஹைட்ரேட்டுங்கிற சோலர் ட்ரையர் எல்லாருக்கும் தெரியும். அதுல சுத்தமா காஞ்சி அரைக்கப்பட்ட பொருட்கள் தான். இதெல்லாமே பொறுமதி சேர்க்கப்பட்ட பொருட்கள். முளைகட்டின குரக்கன்மா. அடுத்தது பெனங்கிழங்கு கலவை. பெனங்கிழங்கு கலவைண்டா எங்களோட பெனங்கிழங்கு, அதாவது புழுக்கொடியல் மாவோட மற்ற இது இந்த சிறுதானியங்கள், மற்றது பீன்ஸுகள், அதாவது பயறு, உளுந்து அப்படியான இதுகளும் போட்டு செய்தது தான். மற்றது சிறுதானிய கலவை எல்லா சிறுதானியங்களும் ஆட் பண்ணியிருக்கு. அதோட எங்கட அவரை இனங்களும் ஆட் பண்ணியிருக்கு. ஏன்னா புரதம் கட்டாயம் உடம்புக்கு தேவையானதுன்றதுனால அவரையும் ஆட் பண்ணியிருக்கு. அடுத்தது சிறுதானிய கஞ்சி கலவை. இதுக்குள்ளேயும் அப்படிதான். ஏன்னா தானியங்களா இருக்கு அநேகம். தானியங்களா கூடுதலா நாங்க சாப்பிட கஞ்சி உண்மையாவே எங்களோட பெருங்குடலுக்கு தேவையான பாக்டீரியாக்களுக்கு தேவையான உணவுகளை தள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஏன்னா அது செமி சொலிட்டா இருக்கும். ஒரு செமி சொலிட்டா இருக்க சிறுகுடல்ல அகத்துறிஞ்சிற குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த போகுது. அப்படி நிறைய விஷயங்கள் என்ன செய்யும். அது டயபெட்டிக்காரில் இருந்து வெயிட் லாஸ் பண்ணணும்ன்றாக்கள், மற்றது குழந்தைகள், வளர்ற குழந்தைகள், மற்றது கர்ப்பிணி பெண்கள், அப்படி நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களை செய்கிறார்கள். மற்றது பெனங்கிழங்குமா, அது பெனங்கிழங்குமா, புழுக்கொடியல்மா, அதை பற்றி சொல்லவே தேவையில்லை. உண்மையா டயபெட்டிக் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். அப்படியானால் மரவள்ளிமா, இந்த குளுட்டன் பிரச்சனையான ஆக்கள், கோதுமை சாப்பிட்டா பிரச்சனை வர்றாக்கள், அப்படியான ஆக்களுக்கு மரவள்ளிமா பெஸ்டான ஆள். இந்த மரவள்ளிமா எனக்கு தெரிஞ்சு நாங்கள் எல்லாருமே கொண்டாட வேண்டிய ஒரு பொருள். இப்ப சின்னாக்களா இருந்த என்ன, மற்ற வயசுக்கு வந்த ஆக்களா இருந்த என்ன, எல்லாருக்குமே மற்ற மெலிஞ்ச ஆக்கள் உடம்பு வைக்கணும் யோசிக்கிற ஆக்கள் கூட இந்த மரவள்ளி மாவை சாப்பிடலாம். அதுல நல்ல ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் இருக்குது. அதெல்லாம் மேல கட், எங்கட பெருங்குடலுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஆள். மற்ற இந்த 200 இது பெருமதி மிக்க உணவுகள்ல, இந்த இதுல நான் சொன்ன இந்த பெருமதி மிக்க உணவுகள்ல 200 கிராம் பேக்கெட்டா இருக்குது. மற்ற சாம கஞ்சி பொதி இருக்குது, சிறுதானிய கஞ்சி பொதி இருக்குது, மற்ற வறுத்த உளுத்தமா இருக்குது. மற்றது மிக முக்கியமான ஆள் பெனங்கட்டி பவுடர், பெனங்கட்டி தூள்னு சொல்றது. அதாவது பெனங்கட்டியை தூளாக்கி டீஹைட்ரேட் பண்ணி மாய்ஸ்சர் லெவலை 0.5 அந்த பெர்சன்டேஜ் கொண்டு வந்து இருக்கிறதா. மற்றது லெக்யூம்ஸ் என்று சொல்லப்படுற இது நாங்க இதுல கொஞ்சமா இருக்குது. ஆனா நாங்க சோயாபீன்ஸ், கடலை அப்படின்னு நிறைய விஷயங்களை சேர்க்கறதுக்கு இருக்கோம். ஏனெண்டா எங்களுக்கு புரோட்டீன் பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த புரோட்டீன் உணவுகளை கன்சியூம் பண்றதுக்காக இருக்கிறதா இந்த உளுந்து, பயறு, கவுப்பி அப்படியான கொள்ளு எல்லாமே இது அதுகளையும் நாங்க கொடுக்கறதுக்கு இது. இப்ப இந்த உணவும் இலங்கையில விளைவிச்ச உணவுகளை இலங்கையிலேயே விளைவிக்கப்பட்ட ஃபார்மஸை வச்சுதான் உருவாக்கிற உணவுகள். இதை விட நிறைய இருக்குது. இன்னும் விளைச்சல்கள் வந்த உடனே நீங்க இதை மாதிரி எத்தனையோ மடங்கு பொருட்களை பார்க்கலாம். அவ்வளவும் எப்படி சாப்பிட்றது, எப்படி சமைக்கணும், எப்படி பயன்படுத்தணும்ன்றதை நாங்க சொல்லி தருவோம்.
அதன்படி நீங்க பயன்படுத்திக்க உடம்புக்கு அதிக ஆரோக்கியமும் அற்புதமும் நடக்கும். நன்றி.